பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வருகை தந்திருக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்று மாலை இதற்கான முடிவு என்பது எட்டப்பட்டு விடுமா? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவு பெறுமா? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தை பல கட்டமாக திரைமறைவில் நடந்திருக்கிறது. 2-3 முறை நேரடியாகவும் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் மத்திய அமைச்சரும் பாஜகவினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் தற்போது ஐடிசி ஹோட்டலில் அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கமும், அதே போல அவங்க கூட 2024ஆம் ஆண்டு தேர்தலில் களம் கண்ட கூட்டணி கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க இப்பவும் என்டிஏ கூட்டணியில் தொடர்றாங்க. புதிய உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஜி.கே. வாசன், அதே போல ஐஜேகே பாரிவேந்தர், அதே போல ஜான் பாண்டியன் ஆகியோர் எல்லாம் அங்கே ஐடிசி ஹோட்டலில் அவரோட ஆலோசனை ஈடுபட்டு வர்றாங்க. மறுபுறத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அவருடைய அலுவலகத்தில், அதாவது கட்சி அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாரு நிர்வாகிகளோட அவங்க ஷீட் ஷேரிங் பற்றி பேச இருக்கிறாரு. ஷீட் ஷேரிங்கில் எப்படி வந்தாலும் இந்த கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் என்பதை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். எத்தனை இடங்கள் என்பது யூகங்களின் அடிப்படையில் தான் ஊடகங்கள் பதிவு செய்து வருகிறது ஒழிய இதுவரையும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்க தகவல்படி அவர்களுக்கு ஒரு 12 சீட் வரையும் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கடந்த 2024 என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி முழுவதுமாக அதிமுக தலைமை கீழே வந்ததுனால பியூஷ் கோயல் இங்கே வரும் பொழுது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே வந்து கையொப்பம் விடுவார்களா, அல்லது மொத்தமாக, அதாவது என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருந்த அலையன்ஸ் பார்ட்டிக்கு அவங்களே சீட் வாங்கிட்டு போய் அவங்க தலைமையில் அங்கே சீட் ஷேரிங் நடக்க போதான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கான தெளிவான ஒரு விடயம் தெரியல. ஆனா அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், நாங்களே எல்லாத்தையும் சீட் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏறத்தாழ ஒரு 45 to 50 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போக இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக தலைமையில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அதே கண்டினியூவா அதிமுக தலைமையில் அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையானது ஏற்கனவே பல கட்டமாக நடந்து முடிந்தாலும் இன்றைய தினத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. நீங்க மாலைன்னு சொல்றீங்க, நான் மதியமே வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பியூஷ் கோயல் வருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கும் இன்னும் வெகு சில நிமிடங்கள் தான் இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிற 3 முக்கியமான நபர்கள் வந்து விட்டார்கள். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், பா. வளர்மதி, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி ஆகியோர் வந்து விட்டார்கள். ஒருவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அவரும் வந்து விட்டால் 4 பேர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு. அதை சேர் பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களோட ஆலோசனை நடத்துவார். அதன் பின்னராக கூட்டணி கட்சி வந்த உடனே அவங்களோட ஆலோசனை பண்ண இருக்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இன்றைய தினத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். தற்போது கூட முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வந்துவிட்டார் அதிமுக அலுவலகத்திற்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தங்களுடைய கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணியானது அமைக்கப்பட்டது. தற்போது இன்னைக்கு தினத்தில் அது சீட் ஷேரிங்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு என்பதுதான் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக யார் யாருக்கு என்னென்ன தொகுதி, எவ்வளவு தொகுதி என்பதுதான் நம்ம இன்னைக்கு வந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக பார்க்க இருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.